கொஞ்சம் மேல பாரு, அத்தனையும் உனக்கு தான் மேல வச்சிருக்கிறேன். உன் சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். நான் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு மேல இருக்குது ஒண்ணு, அதனால பூமியில எதுவும் வேணாமா? நான் வாழ்வதற்கு என்ன தேவையோ அது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. நான் சர்வை பண்றதுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த பூமியில எனக்கு எதுவுமே இல்லை, அதனால இனிமேல் டெய்லி எனக்கு சாப்பாடே வேணாம் சொல்ல போறோமா? இல்ல, சாப்பாடுவேன், ஆனா பெருந்திண்டியா திங்க மாட்டேன். சாப்பிட்றது தப்பு இல்ல, பெருந்திண்டி தப்பு. நான் சொல்றது புரியுதா? ட்ரெஸ் போடுறது தப்பு இல்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த கோட்டும் அந்த சூட்டும் தான் போடுவேங்கிறது தான் தப்பு. கத்தர் கொடுத்தா போட்டுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. கொடுக்கலையா, நார்மல் கொடுத்துருக்காரு, போட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் இட்லி சாப்பிட சொன்னா இட்லி சாப்பிடுங்க. யாராவது திடீர்னு கூப்பிட்டு பீஸா வாங்கி கொடுத்தா பீஸா சாப்பிடுங்க. இட்லிக்காரங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பீஸா கிடைக்குமான்னா அதான் தப்பு. இன்னைக்கு நம்ம அதைத்தான் செய்யறோம். அதாவது இந்த நாங்கள் ஊழியத்துக்கு முடிச்சுட்டு சென்னைக்கு வருவோம் ஒவ்வொரு வாரமும். அப்போ சில நேரத்தில் ட்ரெயினில் வருவோம், சில நேரத்தில் பஸ்ஸில் வருவோம். எங்களுக்கு ஊழியம் 9:30 மணிக்கு முடியும், பஸ்ஸு 10 மணிக்கு. அப்போ வேற வழி இருக்காது, குடுக்குன்னு ஓடி வருவோம். ஓடி வரும்போது எங்களை கொண்டு வந்து டிராப் பண்ணுறவங்க எங்கள் மேலே உள்ள அன்பில் கேட்பாங்க, பாஸ்டர் பஸ்ஸுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நம்ம பெரிய ஹோட்டலுக்கு எதுவும் போக முடியாது, எங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு சாப்பிட்ருவோமா? நான் சொல்லுவேன், அந்த கையேந்தி பவுன் ஒன்று இருக்கும் ரோட்டில், ஒரு வண்டி நிறுத்துங்க, அங்கே வண்டி எம்ப நிறுத்தி அங்கே கிடைக்கிற பரோட்டா ஏதோ ஒன்று அடி சுருட்டி கிருட்டி போட்டு அடுத்த 5 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சு கையில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு பஸ் ஏறிடுவோம். நான் அங்கே போய் நின்றுக்கிட்டு எனக்கு தற்போதைய நிலவரப்படி கேஎஃப்சியில் எனக்கு கொஞ்சம் சிக்கன் வேணும்னா அவனை ஏற இறங்க பார்ப்பாங்க. டே உனக்கு இன்னும் 5 நிமிஷத்துல பஸ்ஸுடா. நான் கேஎஃப்சி வாங்கி கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கேஎஃப்சி தான் சாப்பிடுவேன், பஸ்ஸில் போக மாட்டேன். அதைத்தான் சொல்கிறேன், நம்ம பஸ்ஸு எந்த நிமிஷமும் வரப்போகுது. நம்ம பஸ்ஸு எந்த நிமிஷம் வரும்னே தெரியாது. அந்த பஸ் வேற ஒரு இமைப்பொழுது தான் நிற்குமாமா. ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷம். அது உள்ள நீ இதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க, இந்த உலக ஆசீர்வாதங்களை விட்டு வாங்க. குறிப்பா இன்னைக்கு சபைகளுக்கு சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறத நிறுத்துங்க. நீங்க கூடாரத்துக்குள்ள இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. இதுல இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு இன்னும் ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். அதையும் நான் சொல்லிட்டு ஈசாக்குடைய கூடாரத்துக்கு போக விரும்புகிறேன். இப்ப ஆபிரகாம் கேட்கிறார் அந்த வசனத்துல, அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, இப்போ இவன் கேட்கிற கேள்வி எதனாலே நான் அதை அறிவேன். இதே கேள்வியை வேற விதமா பேதுரு கேட்கிறாரு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இப்போ எல்லாம் சொல்றீங்க, இவ்வளவு சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க தான், சத்தியம் சத்தியம் சொல்றீங்க தான், எல்லாம் விட்டுட்டு வரோம், நீங்க சொல்றது கிடைக்கும்னு எங்களுக்கு என்ன கன்ஃபார்ம்? எதனால இதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம்? ஆண்டவர் சொல்றாரு, அங்கே ஒரு பலிபீடம் இருக்கு, அந்த பலிபீடத்துல நான் சொல்றது எல்லாத்தையும் தகனம் பண்ணிரு, அந்த மாம்சத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, சுட்டரிச்சிரு. அந்த சுட்டரிக்கப்படும் போது உனக்கு தெரியும், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த உடன்படிக்கையினுடைய விளைவு என்ன தெரியுமா? நீ அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். அல்லேலூயா. நீங்க வெளியே வந்தது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை செய்யணும். நம்முடைய மாம்சத்தை சாக ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவி என்கிற அக்கினிக்குள்ள என்னுடைய மாம்சத்தை நான் சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொல்வார், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வேறுபாடுள்ள வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப நம்ம சத்தியம் பேசுற சபைக்கு வந்துட்டோம். சத்தியம் கேட்கறீங்க, தொடர்ந்து கேட்கறீங்க. நிறைய பேருடைய விஷயம் என்னன்னா, சத்தியம் கேட்கிறாங்க, ஓ ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சத்தியம், காத்திருக்கிறோம், சத்தியத்துக்கு காத்திருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. ஆபிரகாம் கேட்டாரு, வெளியே வர சொன்னாரு, ஆண்டவர் சொன்னதை கேட்டாரு. ஏன்னா அவர் பார்க்கல, நட்சத்திரம் அவர் கண்ணுக்கு தெரியல, அவர் சொன்னதை கேட்டாரு, மெசேஜை கேட்டுட்டாரு. நல்ல மெசேஜ் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கொடுக்கிற பிளஸிங்கை நான் விசுவாசிக்கிறேன். ஏன் வார வாரம் செய்தி கொடுக்குறீங்க இங்க இருந்து, we are accept, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வெறும் கேட்கிறவர்களால் மாத்திரம் இருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. நான் சொல்றது மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உங்கள் மாம்சத்தையும் சாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக ஈசாக்கு உங்களுக்கு பிறக்கும், வானத்தின் நட்சத்திரம் உங்களுக்குள்ளே பிறக்கும், மேலான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அதே 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது வசனத்தை வாசி. 17 வாசி.
முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று சொல்லிக்கொண்டு. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மாம்சத்தை செத்து எனக்கு செத்து போச்சு அப்படின்ன உடனே இங்க ஆபிரகாம் நகைக்கிறாருல்ல, நீங்க அப்படி ஆன உடனே உங்களை பார்த்து கொஞ்சம் பேர் நகைப்பாங்க. என்ன நகைப்பாங்க தெரியுமா? சத்தியத்தை பேசி பேசி நீ என்ன கண்ட, இப்படி சத்தியத்துக்கு பின்னாடி போய் நீ என்ன கண்ட பாரு, இப்படி சத்தியத்துக்கு வெளியே நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றவங்களாம் நல்லா தானே இருக்கிறான், அந்த சபைகள் நல்லா தானே இருக்கு. நீ மாம்சம் சாகணும்னு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு மாம்சமும் சேர்த்து போச்சு. சுத்தம் பரிசுத்தம்னு பேசி பேசி சபையும் இப்போ பரிசுத்தத்துக்கு நேரம் வந்துருச்சு. இப்போ எல்லாரும் பார்த்து இப்போ அங்கே ஆபிரகாமே நகைக்கிறாரு, மாம்சம் சேர்த்து போச்சு, இதுக்கு மேலே என்ன பிரயோஜனம் இருக்கு? சந்ததி நட்சத்திரம் வரும், நீங்க பிளஸ்ஸிங் வரும், நீங்க வானத்தின் நட்சத்திரம் நீங்க. இப்போ அவர் ஆபிரகாம் கேட்கிறாரு, சரீரமே சேர்த்து போச்சு, இதுக்கு மேலே எப்படி வரும்? இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நீங்க நகைக்கிறீங்களோ இல்லையோ, பல நேரங்களில் உங்களுக்கே அந்த சோர்வு வரும். சத்தியத்தில் நிற்கிறோம், இப்படி பேசுகிறோம், மற்றவங்க பாருங்க டக்கு டக்குன்னு அப்படியே மேலே வந்து அவங்க பாட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க. நான் சத்தியத்தில் நிற்கிறதுனால என்கிட்ட இருக்கிறதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏன்? நான் சத்தியத்தில் நிற்கணும். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், எனக்கே வருத்தம் அவர் செய்யறது, ஆனால் அவர் மனப்பூர்வமாக அதை செய்கிறார், சந்தோஷமாக செய்கிறார். என்னன்னா சத்தியத்தை கேட்டுவிட்டு அந்த சத்தியத்தின்படி வாழணும்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் பெரிய கடன் இருக்குது. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அண்ணே நான் இந்த மாதிரி என் வீட்டை விற்று அந்த கடனை அடைக்கலான்னு இருக்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் சுருக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, நானும் மாம்சத்தானே இருக்கிறேன், என்னடா அவர் வீட்டை விற்கிறேங்கிறாரு. எனக்கு என்ன பயனா, அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எனக்கு செய்தியெல்லாம் அவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க, எனக்கு எமோஷனல் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, கர்த்தர் சொல்லி செய்யணும், அது நன்மைக்கு எதுவாக முடியும். நான் கேட்டேன், கொஞ்சம் எதுக்கும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றபடி செய்யுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, 40 நாள் நல்லா ஜெபம் பண்ணிட்டோம். நான் சொன்னேன், சிஸ்டர் கிட்ட பேசுனீங்களா? ஏன்னா பிரச்சனை அங்கே வந்துடக்கூடாது. இல்லை, சொன்னதே அவங்க தான். இவ்வளோ சத்தியம் கேட்குறோம், ஆனால் என்ன செய்யல, நாம் இன்னும் அதன்படி செய்யாமல் இருக்கிறோம். இந்த வீட்டை விற்று கடன் அடைச்சிருவோம், நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கோ இல்லை வேற ஏதோ ஒன்றுக்கு இருக்கிற காசுலாம் நம்ம போயிடுவோம், நமக்கு இவ்வளோ பெரிய வீடு வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மனசில், என்னடா இப்படி இவ்வளோ தூரம் டெடிகேட்டடாக ஆயிட்டாங்களே, நாளைக்கு பின்னைக்கு இந்த சத்தியத்தால் இப்படி ஆயிட்டோன்னு சொல்லி அவங்க ஏதாவது நம்மளை குறித்து குறை சொல்லுவாங்களோன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள அந்த நிமிஷம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அவன் ஆயத்தமாகறான். இப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் என்ன ஆகும்? சொந்தக்காரெல்லாம் என்ன சொல்லுவாங்க அடுத்த ஒரு கொஞ்ச நாளைக்கு, சத்தியம் போனாரு, இப்ப என்ன போச்சு? வீடு போச்சு. சத்தியம் போனாரு, எல்லாம் போச்சு. சொந்த வீட்டுல இருந்தவன் எங்க வந்துட்டான்? இப்ப வாடகை வீட்டுக்கு வந்துட்டான். சத்தியம் சொல்லி ஆண்டவருக்குள்ள நிக்கிறேன், அப்படியே பைபிளை எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி போனா இன்னைக்கு ஒண்ணுமில்லாம இருக்கிற நகைப்பு எல்லாம் போச்சு, எல்லாம் செத்து போச்சு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, யார் வேணாலும் நகையிட்டோம், நீ செத்ததுதான் உனக்கு நல்லது. காரணம், இனி பிறக்க போகிறது வாக்குத்தத்தத்தின் மேலான ஆசீர்வாதங்களை இனி நீ சுதந்திரிக்க போகிறாய். அல்லேலூயா. இந்த உலகம் எதை வச்சு கணக்கு பார்க்குது? வீடு போகுது, கார் போகுது, உங்ககிட்ட இருந்த பைக் போகுது, உங்ககிட்ட இருந்த பணம் போகுது. ஆனா உலகம் எதை பார்க்கல தெரியுமா? உனக்கு நியமிச்சவைகளை உலகத்தால பார்க்க முடியாது, உனக்கு நியமிச்ச ஆசீர்வாதங்களை உலகத்தால பார்க்க முடியாது. பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஒருவேளை உங்களால் அதை உணர முடியுமான்னு தெரியாது. இதெல்லாம் போகுதுன்னா தேவன் அப்படி தோல் மேல கை போட்டு பேசிக்கிட்டே வருவார். அப்படி தோல் மேல ஆண்டவர் கை போட்டு பேசிக்கிட்டே வந்து இந்த வேதத்துல இருந்து அப்படி வெளிப்பாடு கொடுப்பாரு, நடக்க போற விஷயத்த சொல்லி கொடுப்பாரு, கூட உட்காந்துட்டு சரி பண்ணுவாரு, நமக்கு தேவையானதை ஒவ்வொரு நாளும் அற்புதமா கொடுப்பாரு. என்கிட்ட காசு இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான வாங்கி வீட்டுல வச்சிருவேன். ஒய்ஃப் சொல்லுவாங்க, அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மாசத்துக்கு இருக்கு. இப்ப எனக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? என் வீட்டுல இதெல்லாம் போன பிறகு, ஒண்ணுமே இல்லாத போது அப்படி பரலோகம் ஒரு ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பும். ஏற்ற நேரத்துக்கு ஒரு ஆளை பரலோகம் அனுப்பும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்களேன், தேவன் என் கூடவே நடக்கிறாருங்கிற எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப கிடைக்கும்னா, இது போகும்போது கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை உலகம் பார்க்கவே பார்க்காது பாருங்க. ஏன்னா இது மேலானது. தேவனோட கூட நோவா சஞ்சரிக்கிறாருங்கிறது உலகம் பார்த்திருக்கா? பார்க்கல. உலகம் பார்த்திருந்தா அன்னைக்கே பேழைக்குள்ள எல்லாரும் வந்திருப்பான். கர்த்தர் அவனுக்கு நியமித்தது மேலான ஆசீர்வாதம். உன் கூட தேவன் நடக்கிறதை உலகம் பார்க்காது.
உன் கூட தேவன் பேசுகிறதை உலகம் பார்க்காது. உனக்கு தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் உரைக்கிறதை உலகம் பார்க்காது. உனக்குள்ளே கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள், பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகளை உலகம் பார்க்காது. இது மேலான ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் கூடாரத்தை விட்டு வெளியே வருவதில் எந்த தப்பும் கிடையாது. நான் சிலதை இழக்கும் போது, இந்த பூமிக்குரிய பார்க்கிறவர்களை இழக்கும் போது, பார்க்காதவைகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோடு கூட இருக்கிற மனிதர்கள் தூர போறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நெருங்கி வருவார். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பூமிக்குரியது உங்களை விட்டு விலகி போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வானத்துக்குரியது உங்க பக்கத்துல வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு மாம்சம் சாகுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவி உயிர்ப்பிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஜீவனை இழக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இது ஒரு மேலான சத்தியங்க. இது ஒரு மேலான ஆசீர்வாதம். இதை புரிந்து கொள்வதற்கு அந்த மேலான ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ளவும் முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில ஃபார்முலாஸ ஓரளவுக்கு கொஞ்சம் வந்தவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். மேலானவைகளை, கூடாரத்தை விட்டு வெளியே வரவனுக்கு அந்த மேலான ஆசீர்வாதங்கள் என்னவென்று புரியும். இதுவரைக்கும் நீ கீழானதை பார்த்தது போதும். கீழான ஆசீர்வாதங்கள் மற்றவங்களும் வச்சிருக்கிறாங்க, மற்றவங்களும் அதை சுதந்திரிச்சிருக்கிறாங்க. லோத்தும் வச்சிருக்கிறாரு, அந்த ஊர்ல இருக்கிற அமலேக்கியர்களும் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் வச்சிருந்தா அந்த 10-11. ஆனா யாருக்குமே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை வானத்துல வச்சிருக்கிறாரு. அது என்று பிரத்யேகமாக உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாக இருக்கும், பிரத்யேகமாக உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய அனுபவமாக இருக்கும், பிரத்யேகமாக உனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு விசேஷித்த கிருபாய் வரமாக இருக்கும். அதை இந்த உலகம் பார்க்கவே பார்க்காது, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. சொன்னவர் உண்மை உள்ளவர். ஒரு நாள் வரும் இந்த உலகம் புரிந்து கொள்ளும், கர்த்தர் அவனோடு கூட இருந்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் கூடாரம் வெளியே வந்துடணும். ஈசாக்குடைய கூடாரம் ஒண்ணு இருக்கு. இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை 2 பேரும் பெற்றுக்கொண்டாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்கே 2 பேர் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. இப்ப ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னது, வெளியே வா, உனக்கு என்ன கொடுக்குறேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு 15:5 வெளியே வந்த பிறகுதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வந்த பிறகு. இது புறஜாதியாருக்கான ஆசீர்வாதம். இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் என்னது? யாக்கோபு தான் இஸ்ரவேல். யாக்கோபு என்பது இஸ்ரவேலுக்கு இன்னொரு பேர். இப்ப யாக்கோபை கூப்பிட்டு சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்தை நானும் என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை, வெளியே இருக்கிற ஆசீர்வாதத்தை யாரால சுதந்திரிக்க முடியாது? இஸ்ரவேலால சுதந்திரிக்க முடியாது. இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் கூடாரத்திற்கு உள்ளே இருக்கிறது. இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஈசாக்கின் கூடாரத்திற்கு உள்ளே இருக்கிறது. அங்க போனோம். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, 18வது வசனம் என்ன சொல்லுது? அவன் தன் தகப்பனிடத்திலே வந்து. இப்ப அவன் வரான். எங்க வரான்? ஈசாக்குடைய கூடாரத்துக்குள்ள வரான். கூடாரத்துக்குள்ள வந்து தான் சமைச்சதை கொண்டு வந்து கொடுக்குறான். இப்ப அந்த ஆசீர்வாதம் இருக்குது, அது கூடாரத்துக்கு உள்ள இருக்கிற ஆசீர்வாதம். அது யாருக்குரியது? இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம். ஆனா நீங்க இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அந்த இடத்துல கிட்ட 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் வாசிங்க. 28, 29 வாசிங்க. வானத்து பனியையும், நல்லா கவனிங்க, பனி என்பது, வானத்தின் பனி என்பது நட்சத்திரத்துக்கு ஈக்குவல் கிடையாது. அது வசனம் சொல்லுது, பூமியில் எழுந்த பனியானது பூமியை நிரப்பிற்று. பனி என்பது பூமிக்காக ஊற்றப்படக்கூடியதான ஒரு கல்டிவேஷனுக்கான ஒரு காரியம். வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அப்போ இங்க யாக்கோபுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதங்களை எல்லாம் கவனிச்சு பாருங்க. இந்த 28, 29 இதுல எதுவுமே மேலான ஆசீர்வாதத்தை பத்தி பேசவே இல்லை. எல்லாமே எதை பத்தி பேசுது? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி பேசுது, தானியத்தை பத்தி பேசுது, திராட்சரசத்தை பத்தி பேசுது, ஜனங்களை பத்தி பேசுது, உலகத்துல இருக்கிறவங்க சபிச்சா சபிப்பேன், ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிப்பேன், எல்லாம் இங்க இருக்கிறத பத்தியே பேசுது. திருப்பியும் நான் சொல்றேன், இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நியமித்து வைத்தது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு நாள் அவர்களுக்கு வானத்துக்குரிய ஆசீர்வாதம் இருந்தது, அவர்கள் அதை இழந்து போனார்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதை வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு வச்ச ஆசீர்வாதம் மேலானது, உங்களுக்கு எனக்கு வச்ச உடன்படிக்கை மேலானது, உங்களுக்கு எனக்கும் தேவன் செலுத்தின விலைக்கிரயம் மேலான விலைக்கிரயம். அவர்களுக்கு ஆட்டுக்குட்டி, நமக்கு ஆட்டுக்குட்டியானவர். அவர்களுக்கு அப்பமும் ரசமும்,
நமக்கு அவரே ஜீவனும் பலனுமாய் இறங்கி வந்து எல்லாத்தையும் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். ஏங்க அது இஸ்ரவேலருக்கு இல்லையா? இருக்கு. அந்த இஸ்ரவேலர்கள் வந்து நம்முடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் அது பொருந்தும். அப்போ இஸ்ரவேல் என்ற நியாய பிரமாணத்தை கூடாரத்துக்குள்ள இருக்கிறவர்கள் ஃபாலோ பண்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னது? பூமிக்குரியது. இப்ப நீங்க கூடாரத்துக்கு உள்ள இருக்கிறத விரும்புறீங்களா, கூடாரத்துக்கு வெளியே இருக்கிறத விரும்புறீங்களா? இதுதான் கேள்வி. கூடாரத்துக்குள்ள இன்னைக்கு கடைசி காலத்துல சபை ரெண்டு வகையில இருக்கு. கூடாரத்துக்குள்ளேயும் இருக்கு, கூடாரத்துக்கு வெளியும் இருக்கு. ஒரு சிலர் கூடாரத்துக்கு உள்ள இருக்கிறதையே உங்களுக்கு போதிக்கிறார்கள், அதையே உங்களுக்கு போக்கஸும் பண்றாங்க, அதையே நீங்கள் விரும்பவும் செய்கிறீர்கள். இந்த பூமிக்குரிய பணி, இந்த பூமிக்குரிய தானியம், இந்த பூமிக்குரிய திராட்சரசம், இந்த பூமிக்குரிய வியாபாரம், இந்த பூமிக்குரிய செழிப்பு, இந்த பூமிக்குரிய ஜனங்கள். நான் சொல்வேன், புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீடித்த ஆயுசு, பிள்ளை பேரு, இது எதுவுமே வாக்கு தத்தம் அல்ல. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மேலானது வாக்கு தத்தம். அப்ப எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறது. இதெல்லாம் கடற்கரை மணலை போல தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். புரியுதுங்களா? இப்போ நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 35 வயசுல மரித்தாலும் ஆசீர்வாதம் தான். நியாய பிரமாணத்துல உன்னை எல்லாருமே சின்ன வயசுல செத்து போயிடுவான், உன் வீட்டுல வயசானவனே இருக்க மாட்டானா, அதுக்கு பேர் சாபம். ஏலி வீட்டுல என்ன சொல்றாரு? உன் வீட்டுல எல்லாருமே இளம் வயதுல செத்து போயிடுவாங்க, வயசானவன் ஒருத்தருக்கு, அதனால அர்த்தம் எல்லாரும் அல்பாயுசுல செத்துருவாங்கன்னு அர்த்தம். அது சாபம். ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம அத்தனை பேருமே கிறிஸ்துவுக்கென்று அல்பாயுசில் சாவதற்கென்று சந்தோஷப்படுகிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவே 33 வயசுல சாவறதுக்கு என்ன ஆயிட்டாரு? ரெடி ஆயிட்டாரு. பவுல் எப்ப சாவோன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. எத்தனை வயசுல எப்ப ரத்த சாட்சியா மரிப்போன்னு தெரியாது. சின்ன ஸ்தேவான் ஒரு வாலிப பிராயத்துல இருந்து ஒரு வயசான யோவான் வரைக்கும் சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பேதுரு சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, ஐ அம் ரெடி டு கோ. ஏன்? இந்த உயிர் எத்தனை வருஷம் இங்க இருக்குன்னு எனக்கு முக்கியம் இல்ல, எப்ப நான் அவரை பார்க்க போறேங்கிறது தான் எனக்கு முக்கியம். அதை சீக்கிரம் கூட்டிட்டு போனாலும் சோத்திரம், இல்ல நான் இருக்கிறது இங்க இருக்கு பிரயோஜனமா இருக்கணும் அவர் விரும்பி கொஞ்ச நாள் என்ன வச்சாலும் சோத்திரம். பழைய ஏற்பாட்டுல குழந்தை பிறந்தாதான் ஆசீர்வாதம், இல்லைன்னா பிள்ளை பெறாத மலடின்னு சொல்லி அவளை வேதனைப்படுத்துவாங்க. புதிய ஏற்பாட்டுல பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களி கூறு. ஏன்? புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பேர் என்பது மாம்சத்துக்குரியதல்ல, பிள்ளை பேர் என்பது ஆவிக்குரியது. உனக்கு குழந்தை பிறக்கலாம் ஒருத்தன் சொல்றானா, என்ன பிரதர் கல்யாணம் ஆகி 5 வருஷமாச்சு உனக்கு குழந்தை இன்னுமே இல்லையா? எதுக்கு டாக்டரை பாருங்க? வேணாம் வேணாம், கர்த்தரையே பாருங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தி உங்களை கரெக்டான நேரத்துக்கு ரட்சித்து உங்களை ஞானசானம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவராலேயே நிரப்பின அவனுக்கு ஆண்டவருக்கு உனக்கு குழந்தை கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்றதும் நல்லாவே தெரியும். வானத்திலிருந்து பரிசுத்த ஆவி உனக்குள்ள இறங்க தெரிஞ்சவருக்கு நிழலாடி ஒரு குழந்தைய கொடுக்க தெரியாதா? ஏன் அவர் கொடுக்கலாம்? ஏதாவது காரணமா இருக்கும். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பிறக்கலையா, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்படியே போட்டு மருமகளை போட்டு அப்படியே கிரஷ் பண்றது. என்ன இத்தனை மாசம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லை, 1 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு மகளை தெரியும், அவளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான மக, நான் பார்த்ததுல ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள். அந்த மகளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை. நான் சொல்றேன், குழந்தை இல்லையா, கர்த்தர் ஏதோ காரணத்துக்காக தான் குழந்தை. ஏன்னா அவள் அவ்வளோ ஆண்டவருக்கு ரொம்ப அன்பான பிள்ளை, நல்லா ஜெபம் பண்ணுவா, பைபிள் வாசிப்பா, எப்போ பேசினாலும் ஆண்டவரை பற்றி மட்டும்தான் பேசுவா. எனக்கு தெரிஞ்சு அவள் அன்வான்ட் வேர்ட்ஸ் பேசினதே கிடையாது. அவ்வளோ ஒரு அருமையான மக. குழந்தை இல்லை. குழந்தை இல்லையா, உடனே கூட்டு போய் அங்கே செக்கப் இங்கே செக்கப்னு பண்ணி ஒரு நாளைக்கு 10 ஊசி. அவள் ஃபோன் பண்ணி அழுவுறா, ஏன் ஆண்டவர் என்ன இப்படி நடத்துறாரு? ஆண்டவர் நடத்தல. இல்லை அப்போ ஆண்டவர் ஏன் குழந்தை கொடுக்கல? நான் என்ன கேட்குறேன், பழைய ஏற்பாட்டில் ரெபேக்காளுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 20 வருஷம் குழந்தை இல்லை. பழைய ஏற்பாட்டில் சாராளுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? கிட்டத்தட்ட 99 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. விசுவாசம் பேச தெரியுது, பைபிள் பேச தெரியுது, சபையில போய் முன்னாடி நிக்க தெரியுது. ஏன் காத்திருக்க தெரியல? கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் ஏன் காத்திருக்க தெரியல? ஏன்னா இவங்க இன்னும் நியாய பிரமாணத்தை பிடிச்சிட்டு அலையிறாங்க. கிருபையின் பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பேர் இருக்கிறதோ இல்லையோ, நீடித்த ஆயுசு இருக்கிறதோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்து நான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறேன். என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழ பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் மேலான ஆசீர்வாதம். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு மேலான காரியம் வரணும்.
இல்லைங்க, என்ன யாரா இந்த உலகம் அப்படித்தாங்க பேசும். ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்துக்குள்ள உட்காந்துருக்கிறான், அவன் கூடாரத்துக்குள்ள உட்காந்துருக்கிறான். வெளியே உட்காந்துருக்கிற ஒண்ணு அவன் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்ப எந்த ஆசீர்வாதம் வேணும்? ஈசாக்கு உள்ள 2 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் யாக்கோபு இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம், இன்னொரு ஆசீர்வாதம் ஏசாவுக்குரிய ஆசீர்வாதம். அது கூடாரத்துக்குள்ளதான் இருக்கு. எல்லா ஆசீர்வாதமும் இஸ்ரவேலுக்கு போயிடுச்சு. நாமளும் இன்னைக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றோம்? இஸ்ரவேல் மாதிரி நம்மளெல்லாம் ஆண்டவர் நேசிக்கலீங்க. நம்ம ஆட்களே நிறைய பேருக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு. என்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரியுமா? இஸ்ரவேலை மாதிரி, யூதர்களை மாதிரி, அவங்கள மாதிரி. நான் சொல்றேன், அவர்களுக்கு சாலமோன், நமக்கு சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு தேவாலயம், தேவாலயத்திலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு பிரமாணம், நமக்கு கிருபை. பிரமாணம் கொள்ளும், கிருபை ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. எதுலங்க நாம குறைஞ்சிட்டோம்? எதுல குறைஞ்சிட்டோம்? ஆண்டவர் நம்மளை அப்படி ஆசீர்வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு இஸ்ரவேல், அவன் பெற்றுக்கொண்டான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். குறையா சொல்ல, இஸ்ரவேலர்கள் மூத்த சகோதரர்கள் தான். அவர்களை அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம் தான் நம்ம. அவர்களுடைய குறைபாடே நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குமானால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இருக்கும் பூமிக்குன்னு சொல்லி பவுல் கேட்கிறாரு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்களும் நானும் அவனை பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? அவனை மாதிரி ஆசீர்வதிங்க. இஸ்ரவேல் மாதிரி நம்ம வரணும். இஸ்ரவேல் இல்லைங்க, உங்களுக்கு எனக்கும் வேற வச்சிருக்கிறார்.